1 சாமுவேல் 9வது அதிகாரம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம், அதனுடைய 24வது வசனம். 23, 24 வசனங்கள். பின்பு சாமுவேல் சமையற்காரனை பார்த்து, நான் உன் கையில் ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே, அதை கொண்டு வந்து வை என்றான். அப்பொழுது சமையற்காரன் ஒரு முன்னந்தொடையையும் அதனோடு இருந்ததையும் எடுத்து கொண்டு வந்து அதை சவுலுக்கு முன் வைத்தான். அப்பொழுது சாமுவேல், இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு. நான் ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது என்றான். அப்படியே சவுல் அன்றைய தினம் சாமுவேலோட சாப்பிட்டான். Praise the Lord. Hallelujah. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே பேசும்படிக்கு praise the Lord. ஆமென். பேசும்படிக்கு கர்த்தர் தந்த வார்த்தை இது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பாருங்கள். 24வது வசனம். இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது. இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. உனக்கென்று வைக்கப்பட்டது. இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டு இருந்தது. ஆமென். தேவ சமூகத்திலே வருகிற ஒவ்வொருவருக்கும் தேவனிடத்திலே பங்கு உண்டு. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவருக்கும் தேவனிடத்திலே பங்கு உண்டு. அவர்களுக்குரிய வேளை வரும்போது 15, 16 வசனங்களை வாசியுங்கள். சவுல் வர ஒரு நாளைக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க, நாளை இந்நேரம் அவர்களுக்குரிய நேரம் வரும்போது அவர்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த பங்கு அவர்களுக்கு முன்பாக வைக்கப்படும். இன்னைக்கு என்ன வார்த்தை ஆண்டவர் பேச வேண்டும் என்று தேவ சமூகத்தில் கேட்டுக்கொண்டிருந்த போது ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சிந்தையிலே கொண்டு வந்தார். இந்த சவுலை குறித்து நாம் 1ஆம் தேதி காலையிலும் கொஞ்சம் கேட்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த நாளிலும் நாம் இந்த வார்த்தையை தியானிக்க போகிறோம். நல்ல கவனமாக கேட்கணும். நாம் நம்புவதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே பிடி என்ன அப்படின்னா கர்த்தருடைய வசனம் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. இந்த பூமியில மீது எல்லாமே ஒளிந்து போகணும்னு ஆண்டவர் சொல்றார். ஸோ ஒளிந்து போகிறது மேலே நம்ம நம்பிக்கையை வச்சுட்டோம்னா அது இல்லாமல் போகும்போது, அது ஒளிந்து போகும்போது நம்முடைய நம்பிக்கையும் இல்லாமல் போயிடும், நம்முடைய நம்பிக்கையும் ஒளிந்து போயிடும். ஆமென். எனவே ஒளிந்து போகிற, அழிந்து போகிற, மாய்ந்து போகிற, இல்லாமல் போகிற எதன் மேலேயும் நாம் நம்பிக்கையை என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் நாம் நம்பணும். ஏன் அப்படின்னா இது ஒளியாது, இது மாறாது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் உம்முடைய வார்த்தைகள் மாறாது. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. நல்ல கவனமா கேளுங்க. தேவ சமூகத்தில் பிரசன்னத்தில் ஆமென் இருக்கிறோம் என்கிற உணர்வோடு கர்த்தருடைய வார்த்தையை நீங்க எங்க இருந்தாலும் கேட்கும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த சவுலை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆமென். 1 சாமுவேல் 10:24 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். தேவன் ஒருவனை தெரிந்து கொள்ள அவனிடத்தில் என்ன தகுதி வேண்டும் என்று கேட்டால் உண்மையாகவே ஆமென், அது தகுதியின் அடிப்படையில் அல்ல. தேவன் தெரிந்து கொள்வது அவர் நம்மேல் வைத்த கிருபையின் அடிப்படையில் தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 26 முதல் 28 வரை உள்ள வசனங்களில் பார்த்தால் நமக்கு அது தெரியும். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். எப்படி எனில் ஆமென், அந்த வசனத்தை வாசியுங்கள் வேகமாக. சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். பைத்தியங்களை தெரிந்து கொண்டார், பலவீனரை தெரிந்து கொண்டார்,
கொண்டார். இழிவாய் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை தெரிந்து கொண்டார். எதற்காக இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது? நாம் இதனால தான் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார் என்று மேன்மை பாராட்ட நம்மிடத்தில் ஒன்றுமே கிடையாது. தேவன் தெரிந்து கொண்டார். இது அவருடைய கிருபை. ஆமென் சொல்லுங்க. இது தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. கிருபையினாலே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தேவன் தம்முடைய சமூகத்திலே வரவழைக்கிறார். இங்கே அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. சாமுவேல் தேவ சமூகத்திலே வருகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனுடைய 9வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரரை நோக்கி, நல்ல காரியம் சொன்னாய். நல்ல காரியம் சொன்னாய். என்ன நல்ல காரியம்? அதுக்கு மேல படிச்சீங்கன்னா தெரியும். இவங்க ஒரு கழுதையை தேடிட்டு வராங்க. அவன், நான் இன்னும் செய்திக்குள் போகவில்லை, நான் சில காரியங்களை ஒரு முகவரியாக சொல்லிவிட்டு நான் செய்திக்குள் போக விரும்புகிறேன். கழுதை காணவில்லை. காணாமல் போனதும் சரி, அப்பா கவலைப்படுவார், நம்ம திரும்பி தகப்பனிடத்தில் போகலாம் என்று சவுல் சொன்னபோது ஒரு வேலைக்காரன் சொல்லுகிறான், இங்கே ஒரு தேவ மனிதர் இருக்கிறார், நம்ம அவர்கிட்ட போய் கேட்கலாம். அப்போ சொல்லும்போது, தேவ மனுஷன் சும்மா போக முடியாதுப்பா, நமக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. இல்லை, என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, நம்ம போகலாம் என்று சொல்லி ஆமென் அந்த வேலைக்காரன் சவுலினிடத்திலே சொல்லும் போது சவுல் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நல்ல காரியம் சொன்னாய். போவோம் வா. நல்ல காரியம் சொன்னாய், போவோம் வா. அந்த 10வது வசனத்தை ஒரு விஷயம் கூட வாசிங்கள். அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரரை நோக்கி, நல்ல காரியம் சொன்னாய், போவோம் வா என்றார். போவோம் வா என்றார். எங்கே போறதுக்கு? அடுத்த வசனம், அப்படியே தேவனுடைய மனுஷன் இருந்த பட்டணத்திற்கு போனார்கள். இன்னும் சொல்லணும்னா தேவ சமூகத்தை நோக்கி போகிறார்கள், தேவனிடத்திற்கு போகிறார்கள். தேவனுடைய வார்த்தை எங்கே இருக்கிறதோ அதை நோக்கி போகிறார்கள். ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனத்துக்கு கர்த்தர் தருகிற வார்த்தை இதுதான். உனக்கான நன்மை, உனக்காய் ஆயத்தமாக்கப்பட்ட நன்மை, உனக்காய் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நன்மைகள், அதை நீ எங்கே தேட வேண்டும் தெரியுமா? தேவனிடத்தில். இன்னும் சொல்லணும்னா அவருடைய வார்த்தையில தான் தேடணும். அவருடைய வார்த்தையில தான். அதை தான் இந்த 1ஆம் தேதி காலையிலே கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் நமக்கு தந்த வார்த்தை, நம்மோடு உறுதிப்படுத்தின வார்த்தை இதுதான். அவருடைய வார்த்தையில தான் நமக்கு வாழ்க்கையே இருக்கு. ஹல்லேலூயா. தாவீது அதான் சொல்றார், நீர் என்னை நம்ப பண்ணின வசனம் ஆண்டவரே, அதுதான் என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. அதன் அர்த்தம் என்ன? என்னுடைய வசனம் தான் என்னை இதுவரை ஜீவனோடு காத்து கொண்டு வந்துட்டே இருக்கு. உடைய வசனம் மட்டும்தான். வார்த்தை இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லை. உடைய வேதம் என் மனமகிழ்ச்சியா இல்லாமல் இருந்திருந்தால் என் துக்கத்தில் நான் என்ன செய்திருப்பேன்? அழிந்திருப்பேன். வார்த்தையை தேடுங்கள். இன்னைக்கு வார்த்தையை தேடுகிறது இல்லை அநேகர். தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான், எல்லாம் ரைட்டு தான், ஆனா நம்ம தேட வேண்டியதை தேட மாட்டேங்கிறோம். கழுதையை தேடுறோம், வார்த்தையை தேட மாட்டேங்கிறோம். ஆமென். பல நன்மைகளை தேடி அலைகிறோம், வார்த்தையை தேட மாட்டேங்கிறோம். யோசபாத்தும் இஸ்ரவேலின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் ஏதோ வனாந்திர வழியே போகும்போது அங்க என்ன இல்லை அப்படின்னா தண்ணீர் இல்லை. உடனே இஸ்ரவேலின் ராஜா ஐயோன்னு அழ ஆரம்பிச்சிட்டான். உடனே யோசபாத் அழல, வார்த்தையை தேடுறான். ஆமென். இங்க தண்ணி இருக்குமா இல்லையா, இங்கே நம்ம மடிய போகிறோமா வாழ போகிறோமா என்பதை தீர்மானிக்கிறது தண்ணீர் அல்ல, வார்த்தை. இங்கே இது வனாந்திரமானாலும் இந்த வனாந்திரத்தில் எனக்கு வார்த்தை உண்டானால் என்னால் இங்க வாழ முடியும். ஆமென். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Praise God. இப்போ இவர்கள் எங்கே போகிறார்? நல்ல காரியம், நல்ல காரியம் சொன்னாய். இன்னைக்கு கர்த்தர் உங்கள்ட்ட ஒரு நல்ல காரியத்தை சொல்லிட்டு இருக்கிறார். வாழ்க்கையில் நிறைய காரியங்களை தொலைத்து இருக்கிறீங்களா? ஆமீன். இழந்து இருக்கிறீங்களா? இனி அவ்வளவுதான், திரும்பி போயிடலாம். திரும்பி எங்க போக போறீங்க? நல்ல காரியம் என்ன தெரியுமா? நீ தேவ சமூகத்தில் வருவதுதான். ஆமென். எது நல்ல காரியங்க? அப்பா சமூகத்தில் வர்றதுதான் நல்ல காரியம். ஹல்லேலூயா. உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே போவேன்? உண்மையிலே நல்ல காரியம் எதுன்னா தேவ சமூகத்தில் இருக்கிறது தான். தேவ சமூகத்தை விட்டு போகிறது நல்ல காரியம் கிடையாது.
இன்னைக்கு நித்தம் அவருடைய சமூகத்தை தேடுகிறவர்களாய் நாம இருக்கிறோமா? நல்ல காரியம் நடக்கணும்னா நல்ல காரியத்தை செய்யணும். எல்லாம் நமக்கு நல்லதா நடக்கணும், ஆனா நாம நல்ல காரியம் செய்ய மாட்டோம். எது நல்ல காரியம்? கர்த்தருடைய வார்த்தையை நோக்கி தேவனிடத்தில் போகிறது, வார்த்தைக்காய் காத்திருப்பது, வார்த்தையை நம்புறது, தேவ சமூகத்தை நோக்கி. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் பெறுவான். ஆமென். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் பெறுவான். தேவ சமூகத்தை தேடணும். இவர்கள் ஒரு காரியத்தை இருதயத்தில் தீர்மானிச்சுட்டாங்க. இனி நம்ம செய்ய வேண்டியது, எங்கெல்லாமோ போய் பார்த்தோம், ஒண்ணுமே கிடைக்கல. இனி நாம் இருக்க வேண்டியது ஒரே ஒரு இடம் தான், அப்பா சமூகம் மட்டும்தான். அப்பா சமூகம் மட்டும்தான். அவர்கள் தேவ சமூகத்தை நோக்கி வருகிறார்கள், தேவனிடத்தில் வருகிறார்கள். கர்த்தர் அதை என்ன சொல்லுகிறார் பாருங்கள். 9:16 வாசியுங்கள். நாளை இந்நேரத்திற்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன். நான் அனுப்புவேன். அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் நான் அனுப்புவேன். தேவன் கொண்டு வருகிறார், தேவன் கொண்டு வருகிறார். ஆமென். தேவன் கொண்டு வருகிறார். நல்ல கவனமாக கேளுங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவனை தேவன் தம்முடைய சமூகத்திலே கொண்டு வருகிறார். இவன் இங்கே வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, ஒன்னே ஒண்ணு தெளிவா தெரியுது. அவன் வாழ்க்கையில சிலவற்றை தொலைத்து விட்டான். அவருடைய இவனுக்கென்று ஒரு பங்கு தேவன் வைத்திருக்கிறார், அதை இவனுக்கு கொடுக்கணும். ஆனா இவன் எங்க இல்ல? அவர் சமூகத்துல இல்ல. அவர் சமூகத்துல இல்லாததுனால அவனுக்கு இப்ப கொடுக்க முடியல. அப்போ அவனுக்கானதை அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அவன் அவர் சமூகத்துல வரணும். இவன் வந்த பிறகல்ல, இவனுக்காக சிலவற்றை அவர் ஆயத்தம் பண்ணினது, இவனுக்கானதை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதுதான் சாமுவேல் சொல்றார் பாருங்க 23வது வசனத்துல. பின்பு சாமுவேல் சமையல்காரனை பார்த்து, நான் உன் கையிலே ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே, அதை கொண்டு வா. நான் உன் கையில் ஒன்று கொடுத்து வச்சேன்ல. அப்ப ஆல்ரெடி இவனுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட நன்மை இருக்கிறது. தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்காய் ஆயத்தமாக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆமென். பங்கு உண்டு. ஹalleluya. வந்துட்டான் நம்ம கிட்ட. இவன் வந்துட்டான். சரி, ஏதாவது இருக்குதா? ஏதாவது இருக்குதா? இல்ல, அப்படி கொடுக்கலங்க. ஏற்கனவே வைத்திருக்கிற பங்கு, ஏற்கனவே வைக்கப்பட்டிருக்கிற பங்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் நம்புறவங்க மாத்திர கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கான பங்கு தேவனிடத்தில் இருக்கிறது. இப்பொழுது சாமுவேல் சொல்றாரு, நான் உன் கையில் ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே, அதை கொண்டு வந்து வை. நான் உன் கையில் ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே, அதை கொண்டு வந்து வை. எதன் பிறகு? எதுக்கு அப்புறம் இது நடக்குது? சவுல் வர வேண்டிய இடத்துல வந்த பிறகு. ஆமென். நீ எங்கே நிற்கிறாய்? நீ எங்கே நிற்கிறாய்? தேவனை தேடி எத்தனை காலம் ஆகிவிட்டது? தேவனோடு உறவாடி எத்தனை காலம் ஆகிவிட்டது? நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன். உனக்கான பங்கு இருக்கிறது தெரியுமா? உனக்கான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, உனக்கான நன்மை இருக்கிறது, உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, உனக்கு ஒரு பங்கு இருக்கிறது. கழுவப்பட்டது உண்மையானால் அவரிடத்தில் உனக்கு ஒரு பங்கு உண்டு. பேதுருவை பார்த்து சொன்னார், நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. அப்படி என்றால் அதன் அர்த்தம் என்ன? அவர் இன்னைக்கு கழுவி இருக்கிறார், எனக்கு அவரிடத்தில் பங்கு இருக்கிறது, அவரிடத்தில் பங்கு இருக்கிறது. நீ ரட்சிக்கப்பட்டவன் தானே, ரட்சிக்கப்பட்டவள் தானே, உனக்கான செய்தி தான் இது. அவரிடத்தில் உனக்கு பங்கு இருக்கிறது. ஆனா நீ எங்க இருக்கிற? ஹல்லேலூயா. எப்பொழுது அந்த பங்கு அவனுக்கு முன்பாய் வைக்கப்பட்டது? 9வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில், எப்ராயிம் மலைகளையும் சலீஷா நாட்டையும் கடந்து போனான், அப்பொழுது கிடைக்கவில்லை. சாலீம் நாட்டுக்கும் போனான், அங்கும் அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. பென்யமின் நாட்டை உருவ கடந்தானா,
அவனுக்கான பங்கு அவனுக்கு கொடுக்கப்படலை. ஒரு நல்ல காரியம் செஞ்சான். என்ன செஞ்சான்? இருக்கிற நிலைமையில தேவ சமூகத்துக்கு வந்துட்டான். ஆமென். அவன் வாழ்க்கையில செஞ்ச நல்ல காரியம் அதுதான். ஆமென். உனக்கு நல்லது நடக்கணும்னா நல்ல காரியம் பண்ணு. ஹல்லேலூயா. இந்த எல்லாருக்கும் நல்லது நடக்கணும், நல்ல காரியம் பண்ணக்கூடாது. நல்லது நடக்கணுமா, நல்ல காரியம் பண்ணு. என்ன பண்ணணும்? தேவ சமூகத்தை தேடு. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கான செய்தி, தீர்க்க தரிசன செய்தி. Thank you, Jesus. உனக்கு நல்லது நடக்கும் நீ விரும்புறேன்னா நல்ல காரியத்தை செய். ஆமென். இல்லைன்னா இதே போலதான் அலைய வேண்டி இருக்கும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அலைவது அது ஆசீர்வாதம் கிடையாது. தெரிந்து கொள்ளப்பட்டவன் அலைவது நன்மைக்காக, ஒவ்வொரு காரியத்துக்காக அலைவது ஆசீர்வாதம் கிடையாது. நாம் ஆகாரின் சந்ததிகளாய் அல்ல, ஆபிரகாமின் சந்ததிகளாய் தேவன் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகார் அலைந்து திரிந்தாள், ஆபிரகாம் அலைந்து திரிந்தான் என்று சொல்லவில்லை. கர்த்தர் காட்டி கொடுக்கிறார். வடக்கே பார், கிழக்கே பார், தெற்கே பார், மேற்கே பார். ஆமா, அப்ப நான் இனி என்ன செய்யணும்? நல்ல காரியம் செய்யணும். என் வாழ்க்கையில நல்லது நடக்காதா? எனக்கு ஒரு வாழ்க்கை பிறக்காதா? என் குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடக்காதா? நல்லது நடக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, சகோதரி, நீ கழுவப்பட்டது உண்மையானால் அவரிடத்தில் உனக்கு ஒரு பங்கு இருக்கிறது. ஆமென். நமக்காக அவர் வைத்திருக்கிறார். எபிரேயர் 11 கடைசி வாசியங்கள். எபிரேயர் 11வது அதிகாரம் கடைசி வசனம். Thank you, Holy Spirit. அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை விசேஷித்த நன்மையானதொன்றை நமக்கென்று முன்னதாக நியமித்திருக்கிறார். ஆமென். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தேவன் தரது எல்லாமே விசேஷமானது. அது இம்மையிலும் மறுமையிலும் அதை தேவன் முன்னமே நியமித்திருக்கிறார், வைத்திருக்கிறார். நமக்கான பங்கு அவரிடத்தில் இருக்கிறது, அவர் சமூகத்தில் இருக்கிறது. அதற்காக அவர் எதிர்பார்க்கிற, நாம தேவனிடத்திலிருந்து ஒரு நன்மையை பெற நாம எதிர்பார்க்கிறோமே, அந்த நன்மையை வாங்குற ஸ்தானத்தில் இருக்க தேவன் நம்மை எதிர்பார்க்கிறார். இவர்கள் புறப்பட்டு சாமுவேல் இடத்துல வராங்க. அவனுக்கு தெரியாது, சாமுவேல் இதுவரை பார்த்தது கிடையாது. எனவேதான் சாமுவேலை பார்த்தே கேட்கிறார், இங்க ஒரு ஞான திருஷ்டிக்காரன் உண்டே அப்படின்னு. ஆல்ரெடி ஆண்டவர் சாமுவேல்கிட்ட பேசிட்டாரு, நாளைக்கு நான் இவனை அனுப்புவேன். இந்நேரம் தேவன் அந்த பங்கை தருவதற்கான, நல்ல கவனமா கேளுங்க, இந்த பங்கை இன்னைக்கு கொடுக்கணும். சவுலுக்கு இன்னைக்கு கொடுக்கணும். இது தேவன் குறித்த நேரம். இன்னைக்கு அவனுக்கு கொடுக்கணும். அதற்காக ஆண்டவர் முந்தின நாளே சாமுவேல்கிட்ட பேசுறாரு. முந்தின நாளே சவுல் காது கேட்க அந்த வேலைக்காரனை கொண்டு பேசுறாரு. பல நேரத்தில் தேவன் நம்மை அவருக்கு நேராய், அவருடைய சமூகத்துக்கு நேராய் நடத்த நம் கூட இருக்கிறவங்களை பயன்படுத்துவார். தெரியாது. நாகமான் வாழ்க்கையில் ஒரு நன்மை உண்டாக அவன் வீட்டில் வேலை செய்த ஒரு வேலைக்கார பிள்ளை ஆண்டவர் பயன்படுத்தினார். நாகமானுக்கு அந்த யோர்தான்ல மூங்கணும் சொன்னது அவன் முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இருதயத்தை கடினத்தில் இருக்கும்போது ஒரு வேலைக்காரன், பக்கத்தில் இருக்கிற ஒரு வேலைக்காரன் சொல்லி வேலைக்காரனை வச்சு ஆண்டவர் பயன்படுத்துகிறார். யாரை கொண்டும் தேவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அவர் செய்ய வேண்டியது நம் வாழ்க்கையில எந்தெந்த நாளுக்கு எதை எதை செய்யணுமோ அந்தந்த நாளுக்கு அதை செய்யணும். ஆமென். ஆமென். அப்போ நம்முடைய வாழ்க்கையில அடுத்த கேள்வி, அப்போ தாமதம் காரணம் என்ன? தாமதத்துக்கு காரணம் அவர் கிடையாது, தாமதத்துக்கு காரணம் நாம தான். ஆமென். ஜீசஸ். ஆண்டவர் நாளைக்கு இந்நேரம், நாளைக்கு இந்நேரம் சொல்லிட்டார். ஓகே, இந்நேரத்தில் அப்போ என்ன செய்யணும்? சவுல் இங்கே இருக்கணும். இந்த வேலைக்காரன் மூலமா இப்படி ஒரு நல்ல செய்தி கொடுக்கப்படுகிறது. என்ன? இப்படி ஒரு தேவமனிதர் இருக்கிறார், அவர்கிட்ட வார்த்தை இருக்கிறது, நம்ம போலாம் அப்படின்னு. அவன் அதெல்லாம் வேண்டாம், போ, அதெல்லாம் வேண்டாம், அல்லது நீ வேலைக்காரன், நீ சொல்லி நான் கேட்கணுமான்னு சொல்லி மட்டும் சவுல் ஒருவேளை இருதயத்தை கடினப்படுத்தி இருந்தால் அவனுக்கான குறித்த நேரத்தில் அவனுக்காய் வைக்கப்பட்ட பங்கு அவன் அடையாமல் போயிருந்திருப்பான். இந்த தீர்மானம் எடுக்கிற ரோலை தேவன் நமக்கு தாங்க கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் பிளான் பண்ணுகிறது கர்த்தர், ஆனால் தீர்மானம் எடுக்கிறது அந்த ரோல் நமக்கு தான் தேவன் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் தேவன் தம்முடைய சாயலாக நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். மிருகங்களுக்கும் மனிதனுக்கும் இதுல நிறைய வித்தியாசங்கள் உண்டு. அதனாலதான் ஆண்டவர் ஒரு பழத்தை அங்க வைக்கிறார். தீர்மானம் எடுக்கிறது உன்கிட்ட தான் இருக்கு, அதை சாப்பிடுறதும் சாப்பிடாததும் உன்கிட்ட தான் இருக்கு. கிருபையினால் தேவன் ரட்சித்து இருக்கிறார். இனி தீர்மானம் எடுக்கிறது நம்ம கிட்ட தான் இருக்கு. இனி நான் அடிமையா வாழணுமா பிள்ளைய வாழணுமா அது நம்ம கிட்ட தான் இருக்கு. அதனாலதான் பவுல் சொல்றார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு.
எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாகிறாது, நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். இல்ல ஆண்டவர் நீங்க தான் என்ன பாவம் செய்யாம காக்கணும்னு சொல்லிட்டு தியேட்டர்ல போயிருந்தா, பாவம் செய்யாம காக்கணும் ஆண்டவரே, நான் சினிமாக்கு அடிமையா இருக்கிறேன், பாவம் செய்யாம காக்கணும் ஆண்டவரே, நான் தியேட்டர் போறேன், நீங்க என்ன எப்படியாவது நான் கண்ணை மூடிட்டே இருந்துரும், என்ன காத்துக்கோங்கிறது தேவனை பரீட்சை பார்க்கிறது. தீர்மானம் எடுக்கிற ரோல்ல தேவன் நமக்கு தான் வச்சிருக்கிறார். என்ன செய்யணும்? நாங்க போக மாட்டேன், எனக்கு லாபமா இருந்தது நான் நஷ்டம் என்று எண்ணினேன் பவுல் சொல்றார். எண்ணிக்கொண்டிருக்கிறேன் விட்டுட்டேங்கிறார். அந்த தீர்மானம் எடுக்க. இப்போ ஒரு செய்தி வருகிறது, அவனுக்கான ஜீவ மார்க்கம் தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது, ஜீவ மார்க்கம் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இனி என்ன செய்யணும்? பவுலே, நல்ல காரியம் உன் காதுல கேட்டாச்சு, இனி அந்த நல்ல காரியத்தை நீ செய். என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் வா, வந்து பார், அங்க என்ன நடக்கும்னு தெரியல. பவுலுக்கு இப்படி எல்லாம் சவுலுக்கு இது இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது ஒண்ணுமே தெரியாது. அவனுக்கு மைண்ட்ல காணாம போன கழுதைகள், அவர் மைண்ட்ல அவனுடைய வாழ்க்கை. இவன் கழுதையை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறான், பரலோக தேவன் இவனை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கவனமா கேளுங்க. ஆமென். சில நேரத்தில் சில வார்த்தைகள் வெளிப்படும் போது இன்னும் சில வார்த்தைகள், ஆமென், இது எழுதும் போதே எனக்கு அவ்வளோ பலனா இருந்துச்சு. சில வார்த்தை வெளிப்படும் போது எனக்கு ஆசையெல்லாம் என்ன அப்படின்னா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க இது சுதந்திரிக்கணும் தான் என்னுடைய ஆசை. சுதந்திரிக்கணும். நிறைய பேர் நாங்க கேட்காத பிரசங்கமா, ஓகே, இந்த பிரசங்கமா கேட்டு கேட்டு விடுறாங்க. வாழ்க்கையில் ஒரு வெற்றியே இல்லை. நான் அன்பா சொல்லுவேன், நீங்க எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் சரிங்க, வார்த்தை வெளிப்படும் போது வார்த்தையா கேளுங்க. அதை அதுலதான் வாழ்க்கை இருக்கு. என்ன கேட்டா நான் அதான் சொல்லுவேன், எனக்கு வார்த்தை இல்லைன்னு நான் இல்லை. என்னுடைய ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல ஒரு வார்த்தையாவது தேவன் தராம இருந்திருப்பாருன்னா, என்ன மாதிரி பயப்படுறவன் யாரும் கிடையாது, என்ன மாதிரி சோர்ந்து போறவனும் யாரும் கிடையாது, என்ன மாதிரி டென்ஷன் ஆகிறவனும் யாரும் கிடையாது. ஒரு சின்ன விஷயம்னாலும் சரி நான் ரொம்ப பதற ஆரம்பிச்சிருவேன். ஆனா வார்த்தை வந்துட்டுன்னா அதை என்ன அப்படியே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும், அவ்வளவுதான். வார்த்தை இல்லைன்னா நான் என்ன கேட்ட, நான் இன்னைக்கு இல்லை, நான் இன்னைக்கும் வார்த்தைக்காக காத்திருக்கிறேன். வார்த்தை வேணும், வார்த்தை இல்லைன்னா முடியாது. பிரசங்கம் எடுத்துடலாம், ஆனா வார்த்தை இல்லைன்னா நெஞ்செல்லாம் அடிக்கும். ஆண்டவரே, எனக்கு வார்த்தை இல்லாம நான் மேடையில் போயிடக்கூடாது ஆண்டவரே, ஏன்னா வார்த்தை அவ்வளோ ப்ரெஷியஸ். அந்த வார்த்தையில நான் வாழ்க்கையை கண்டேன், நான் வாழ்க்கையை அனுபவிக்கிறேன், நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான் என்பதை ஆமென் ருசித்துக் கொண்டிருக்கிறேன் சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. வார்த்தை கேட்கணும். இன்னைக்கு எனக்கான வார்த்தை என்ன? இன்னைக்கு எனக்கான மன்னாவை நான் பொறுக்கி சாப்பிட்டாதான் இன்னைக்கு கடக்கக்கூடிய தூரத்தை என்னால கடக்க முடியும். அதனாலதான் காலையிலே மன்னா கொடுக்கிறார். மன்னாவை நான் சாப்பிட்டாதான் இன்னைக்கு 40 வருஷம் அந்த வனாந்திரத்தை கடக்கிறதுக்கு, 40 வருஷம் வனாந்திரத்தை கடக்கணும்னா ஒவ்வொரு நாள் கடக்க வேண்டிய தூரத்தை கடந்தா தானே கடக்க முடியும். அப்போ இன்று காலையில் இன்னைக்கு நான் கடக்க வேண்டிய தூரத்தை கடக்கிறதுக்கு எனக்கு தேவையான மன்னாவை கர்த்தர் தரும்போது நான் அதை வாங்கி சாப்பிடணும். நேர படுத்து இப்படி வாயை திறந்து தூங்கிட்டு இருக்கும் போது கூரையை பிரித்து வாயிலெல்லாம் போட மாட்டார் ஆண்டவர். நீ எழும்பி ஆயத்தமாகி வீட்டை திறந்து வெளியே போய் விழுந்து கிடக்கிற மன்னாவை எடுத்து பொறுக்கணும். நீ 10 மணிக்கு போற எழும்புனா வெயில் பட்டு அது என்ன ஆயிரும்? உருகி போயிரும். நீ கேட்கிற நேரத்தில் வார்த்தையை கொடுக்க மாட்டார். அவர் தர்ற நேரத்தில் நீ ஆயத்தமா இருக்கணும். என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் தர நேரத்தில் நீ ஆயத்தமா இருக்கணும். இல்லை நம்ம நல்லா தூங்கிட்டு 10 மணிக்கு போற எழும்புனா உங்களுக்கு பிரசங்கம் தான் கிடைக்கும், வார்த்தை கிடைக்காது. அவர் உங்களுக்கு எப்ப தருவாரோ, காலையிலன்னா காலையில் தருவார், மதியம் தருவார், நைட்டுனா நைட்டு தருவார். 2 மணிக்கு எழுப்பிட்டு வார்த்தை தர அவர் ரெடியா இருக்கும்போது சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன் இருக்கணும். அப்பதான் வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். எனக்கு தேவன் வைத்திருக்கிற வாழ்க்கை, அதை சுதந்திரிக்க முடியும். இங்கே நாளை இந்நேரம் என்றால் அவன் இந்நேரத்தில் இங்கே இருக்கணும், இந்த இடத்துல இருக்கணும். அதுக்காக அவனுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அவனுக்கு கிருபை கொடுக்கப்படுகிறது. அந்த கிருபை தான் என்னங்க? அவன் காதிலே நல்ல காரியம் கேட்கப்படுகிறது. நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபை தான் இப்படிப்பட்ட நற்செய்திகள் நம்முடைய காதுகளிலே கேட்க பண்ணுவது. என்ன, நீ வா, தேவ சமூகத்துக்கு வா, அவர் சமூகத்தில் வா. இவன் வருகிறான்,
சாமுவேலுக்கு முன்பதாக வந்து நிற்கிறான். நிற்கும்போது ஆமென், சாமுவேல் சொல்லுகிறார், நீ எதை குறித்து கவலைப்படாத. 19, 20 வாசியுங்கள். சாமுவேல் சவுலுக்கு பிரதியுத்தரமாக, ஞான திருஷ்டிக்காரன் நான் தான். நீ எனக்கு முன்னே மேடையின் மேல் ஏறிப்போ. நீங்கள் இன்றைக்கு என்னோட போஜனம் பண்ண வேண்டும். நாளை காலமே நான் உன் இருதயத்தில் உள்ளது எல்லாவற்றையும் உனக்கு அறிவித்து உன்னை அனுப்பி விடுவேன். 3 நாளைக்கு முன்னே காணாமற் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது. இதெல்லாம் சகல இஸ்ரவேலின் அபேட்சையும் யாரை நாடுகிறது? உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும். இவன் தேவ சமூகத்திலே அகப்பட்டதும் இவனுக்கு தொலைந்ததெல்லாம் அகப்பட்டது. ஆமென். ஆமென். இவன் பென்யமீன் நாட்டை உருவ நடந்து பார்த்தான், கிடைக்கல. எப்ராஹிம் மலைகள் எல்லாம் கடந்து போய் பார்த்தான், கிடைக்கல. சாலிம் நாட்டை கடந்து பார்த்தான், எங்க ஒன்றும் அகப்படலை. தேவ சமூகத்தில் வந்தான், உடனே அகப்பட்டது. அவன் கேட்ட முதல் செய்தி என்ன தெரியுமா? கிடைச்சிட்டு. ஹல்லேலூயா. கிடைச்சிட்டு. நீ நல்ல காரியம் கேட்ட, நல்ல காரியம் பண்ணிட்ட, வந்துட்டல்ல, கிடைச்சிட்டு. எஸ். நீ தொலைத்த சந்தோஷம் கிடைச்சிட்டு, நீ இழந்த சமாதானம் கிடைச்சிட்டு, உனக்கான வாழ்க்கை கிடைச்சிட்டு. அடுத்த வார்த்தை, அவனை குறித்த தேவ திட்டம் இப்பொழுது சொல்லப்பட ஆரம்பிக்கிறது. நல்ல கவனமா கேட்கணும். ஆரம்பிக்கும் போது சவுல் சொன்ன வார்த்தை என்ன? அடுத்த வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமின் கோத்திரத்தான் அல்லவா? பென்யமின் கோத்திரத்து குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானேன் என்றான். நல்ல கவனிங்க. தேவ தெரிந்து கொள்ளப்பட்டவன் தேவ சமூகத்தில் வருகிறான். தேவ சமூகத்தில் வந்தவன் என்ன செய்கிறான் தெரியுமா? தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறான். அந்த வசனத்தை திருப்பி வாசியுங்கள். அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமின் கோத்திரத்தான் அல்லவா? பென்யமின் கோத்திரத்து குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? என் குடும்பம் அற்பமானது அல்லவா? இந்த சவுலை குறித்து வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? அதனுடைய 1வது வசனம் அவனுடைய தகப்பனை குறித்தும் சவுலை குறித்தும் சொல்லுகிற வார்த்தை என்ன? 1வது வசனம், பென்யமின் கோத்திரத்தாரில் கீஸ் என்னும் பேருள்ள மகா பராக்கிரமசாலியான. சவுலுடைய தகப்பன் யாரு? மகா பராக்கிரமசாலி. இதுதான் சவுலுடைய அப்பா, மகா பராக்கிரமசாலி. கீஸ் மகா பராக்கிரமசாலி. இனி சவுல் யாரு? 2வது வசனம், அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை. எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழா இருக்கத்தக்க உயரமுள்ளவனா இருந்தான். இப்ப சவுல் யாரு? எல்லார விட உயரமுள்ளவன். சவுலுக்கு அப்பா யாரு? மகா பராக்கிரமசாலி. சவுல் யாரு? எல்லார விட உயரமுள்ளவன். இந்த தகுதி உடையவன் தேவ சமூகத்தில் வந்து என்ன சொல்லுகிறான்? நான் ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லாத போது தாழ்த்துவது என்பது ரொம்ப எளிதுங்க. இல்லாத போது நம்மில் வெளிப்படுகிற தாழ்மை இருக்கும் போதும் வெளிப்படுமானால் அதுதான் நமக்கு மேன்மை. ஆமென். இல்லாத போது நம்மில் வெளிப்படுகிற தாழ்மை, அது தாழ்த்தி தான் ஆகணும். இல்லாத போது நம்மில் வெளிப்படுகிற தாழ்மை இருக்கும் போது வெளிப்பட வேண்டும். அதுதான் நமக்கு மேன்மை. வேதம் சொல்லுகிறது, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. இல்லாத போது நீ எப்படி பாருந்த? யார் மேலேயாவது பொறாமப்பட்டியா? இல்ல. எரிச்சல் அடைந்தியா? இல்ல. நீ யாரையாவது குற்றம் கண்டுபிடித்தியா? இல்ல. நீ கர்த்தரை மட்டும் தானே நோக்கி இருந்த. நான் ஒண்ணுமே இல்லை. இல்லாத போது உன்னில் வெளிப்பட்ட தாழ்மை இருக்கும் போது வெளிப்படுகிறதா? தேவ சமூகத்தில் அவன் தன்னை ஒரு பொருட்டா எண்ணவில்லை. அவன் தன்னை விட, தனக்குண்டான எல்லாவற்றை விட தனக்காய் பிறப்பிக்கப்பட்ட வார்த்தையை பெரிதாய் பார்த்தான். ஆமென். எனவே தான் சொல்லுகிறான், நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானேன். ஓ, இந்த வார்த்தை எனக்கா?
இப்படிப்பட்ட வார்த்தை எனக்கா? ஆமென். இந்த ஏக்கம் அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில கிரியை செய்வதற்கு எளிதாகும். ஹல்லேலூயா. ஆண்டவரே இங்க வந்து ஆமா கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட் தான். எங்க அப்பா மகா பயங்கர பராக்கிரமசாலி, நான் எல்லாரோட ஹைட், ஒருவேளை இதை வச்சுதான் ஆண்டவர் ஒருவேளை என்கிட்ட பேசியிருப்பாரோ? இல்லைங்க. தாவீதுடைய குவாலிட்டி என்ன தெரியுமா? அவன் இல்லாத போது என்ன சொன்னானோ எல்லாம் இருக்கும் போது அதே தான் சொன்னான். ஆமென். 1 சாமுவேல் 18வது அதிகாரத்தில் தாவீது சொன்ன ஒரு வார்த்தை 23வது வசனத்துல, நான் ராஜாவுக்கு மருமகனாகிறது லேசான காரியமா? அடுத்த வார்த்தை, நான் எளியவனும் அற்பமா எண்ணப்பட்டவனுமா இருக்கிறேன். நான் ஒண்ணுமே கிடையாது. உண்மையிலே தாவீது இப்போ சொல்லும் போது தாவீதுக்கு ஒண்ணுமே இல்லைதான், உண்மைதான். ஆனா தாவீதுக்கு எல்லாம் கிடைச்சது, எல்லாமே கிடைச்சது. அவனுக்குன்னு ஒண்ணுமே இல்லை, அவனுக்கென்று கிடைக்காம எதுவுமே இல்லை. எல்லாம் கர்த்தர் நல்லா பிளஸ் பண்ணி ஆசீர்வதித்து, அது மாத்திரமல்ல பிள்ளைகளுக்கும் நான் இதை விட சூப்பரா செய்வேங்கிற வாக்கு தத்தமும் கிடைச்சிட்டு, இதெல்லாம் கிடைச்ச பிறகும் தாவீது போய் தேவசமத்தில் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 2 சாமுவேல் 7வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். அன்னைக்கு ஒண்ணு இல்லாத போது எப்படி சொன்னானோ, இன்னைக்கு எல்லாம் இருந்த போதும் தாவீது அதே வெளிப்படுத்தினார். தலைமுறைக்கு கிருபை தொடர்ந்து கொண்டே இருந்தது. இந்த தாழ்மை ரொம்ப முக்கியங்க. இந்த தாழ்மை நஷ்டம் ஆகிறதுனால தான் இன்னைக்கு எல்லாருக்கும் முன்னாடி சத்தமா தேவனை துதிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, கைத்தட்ட கஷ்டமா இருக்கு, பாட கஷ்டமா இருக்கு, எழும்பி நின்று ஆராதிக்க கஷ்டமா இருக்கு. ஏன்னா நான்லாம் எத்தனை சீனியர்ல, நான்லாம் எத்தனை வருஷம் இல்லை, நான்லாம் பாஸ்டர்ல, அல்லது நான்லாம் அப்படி இங்கே வேலை பார்க்குறவல்ல, இவங்கள மாதிரி நல்லா ஆராதிக்கிறவங்களை அற்பமா பார்க்க தோணுது. இன்னைக்கு ஸ்டாண்டர்டா எல்லா ஜனங்களும் சவுலுடைய தோளுக்கு கீழே அப்படி இருந்தும் சொல்றான், நான் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, நான் இவ்வளோ பெரிய வார்த்தை கேட்கறதுக்கு கூட நான் பாத்திரவான் அல்ல, அதுவும் இந்த வார்த்தை எனக்குன்னு சொல்றீங்களாப்பா? நல்ல கவனமா கேளுங்க. நீ வந்தது கிருபையினால, நீ இருக்க போகிறது கிருபையினால. ஹல்லேலூயா. இந்த தாழ்மை ரொம்ப ரொம்ப அவசியம், ரொம்ப அவசியம். நம்ம கொஞ்சம் சிம்பிளா ட்ரெஸ் போட்டது நம்மள்ட்ட ரொம்ப தாழ்மை இருக்கு, நம்ம தப்பா நினைச்சிட்டு இருக்கிறோம். தாழ்மை என்பது முதலாவது எங்கே உண்டாகணும்னா இருதயத்தில் உண்டாகணும். அதுதான் மனத்தாழ்மை. ஆமென். அதுதான் நமக்கு மேன்மை. நம்மளை ரொம்ப மேன்மையா வைக்கணும்னா இந்த தாழ்மை ரொம்ப அவசியம். நீதிமொழிகள் 29:23 இருக்க, எடுக்க வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, மனத்தாழ்மை உள்ளவனோ அவன் கனமடைவான். அவனுக்கு அந்த கனம் கிடைக்கும். மனத்தாழ்மை ரொம்ப முக்கியம். நீங்கள் இதே வசனத்தை பாருங்கள், 1 சாமுவேல் 9வது அதிகாரத்துல 21-22 வாசிங்கள். அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமின் கோத்திரத்தான் அல்லவா? பென்யமின் கோத்திரத்து குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? நான் ரொம்ப சிறியதல்லவா? என் குடும்பம் அற்பமானதல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானேன் என்று தன்னை தாழ்த்தின போது, அடுத்த வசனத்தை வாசிங்கள். சாமுவேல் சவுலையும் அவன் வேலைக்காரனையும் போஜனசாலைக்குள்ளே அழைத்து கொண்டு போய் அவர்களை அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே தலைமையான இடத்திலே வைத்தான். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதன் பிறகு? தாழ்த்தின பிறகு. தாழ்மை உள்ளவன் கனமடைவான்.
மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. வந்து பேசிட்டு இருக்கிறான். தன்னை தாழ்த்தின போது சாமுவேல் என்ன செய்கிறான்? அவனை அழைத்து கொண்டு போய் ஆமென் தலைமையான இடத்திலே, அதாவது அந்த இடத்திலே 30 பேர் இருக்கிறார்கள், அந்த 30லையும் டாப்பா கொண்டு வைக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சின்னவன் 1000-ம் சிறியவன் பலத்த ஜாதியுமாவார். அவர் எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்திடுவார். குப்பையிலிருந்து சிறுமையானவன், எளியவனை புழுதியிலிருந்து, சிறுமையானவனை குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு உட்கார வைக்கிறவர். தாழ்த்தன தேவ சமூகத்தில் யாரு பார்த்தா என்ன, பார்க்காட்டி என்ன, இது இந்த மனத்தாழ்மை நமக்குள்ள உண்டாச்சுன்னா அது வெளியே வெளிப்படும். மனத்தாழ்மை இல்லாமலும் வெளியே தாழ்மையா ஆக்ட் பண்ணலாம். சிம்பிள் ட்ரெஸ் போட்டு காலில் செருப்பு போடாம அப்படியெல்லாம் ஆக்ட் பண்ணிடலாம். பார்க்கிறவங்களுக்கு ரொம்ப சிம்பிளா தெரியும். கர்த்தர் அப்படி கணக்கு போடவே மாட்டார். ஒருவனுடைய வேஷத்தை வைத்து இவன் தாழ்மை உள்ளவன் தாழ்மை இல்லாதவன் பரலோகம் ஒரு நாளும் கணக்கு போடாது. அவர் இருதயத்தை பார்க்கிறார், இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. இந்த மனத்தாழ்மை பைபிள் சொல்லுது, பிலிப்பியர் 2வது அதிகாரம் 3வது வசனத்துல, ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். இங்கே சவுல் அப்படித்தானே எண்ணினான். 21வது வசனத்தை ஒரு விசை கூட வாசியுங்கள். 1 சாமுவேல் 9:21. அப்பொழுது சவுல் பிரதித்திரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யாமின் கோத்திரத்தார், ரொம்ப எல்லாரிலும் சிறியவன், எல்லாரிலும் சிறியவன். அடுத்த வார்த்தை, பென்யாமின் கோத்திரத்து குடும்பங்களில் எல்லாம். இனி என் கோத்திரத்தை எடுத்துக்கொண்டா கூட அந்த குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? என் குடும்பம் ரொம்ப சின்னது. கோத்திரம் பார்த்தா நாங்க எல்லாரிலும் சின்னவங்க. எங்க கோத்திரத்துக்குள்ளே பார்த்தா, எங்க சொந்தத்துக்குள்ளே பார்த்தா நாங்க இன்னும் அற்பமானவங்க. ஒருவரை ஒருவர் இப்படி தங்களிலும் மேன்மையா எண்ணினால் எவ்வளவு நல்லா இருக்குங்க. ஹல்லேலூயா. நம்ம கூட வந்து ஆராதிக்கிறவங்களை இப்படி மேன்மையா பார்க்க ஆரம்பிச்சா எவ்வளவு நல்லா இருக்குங்க. இதுதாங்க தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய குவாலிட்டி. அவனை விட நான் சிறந்தவன், இவளை விட நான் சிறந்தவன், நோ. ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியம். ஆமென். இந்த தாழ்மை அவனுக்கு கனத்தை கொடுத்தது, மேன்மையை கொடுத்தது. ஒரு எஜமான் தன் தோட்டத்துக்கு வேலை செய்யும்படிக்கு கூலிக்கு ஆட்களை நியமிக்கிறதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஊமை சொல்லுகிறார். இப்போ காலைல 9 மணிலேருந்து வேலை செய்கிறவங்க உண்டு, அடுத்த மணிக்கூர் வேலை செய்கிறவங்க உண்டு, கடைசி 1 மணிக்கூர் வேலை செய்கிறவங்களும் உண்டு. ஆனால் என்ன பிரச்சனைன்னா, காலையில் வேலை செய்தவனுக்கு கொடுக்க சொல்லப்பட்ட கூலி அப்படியே கொடுக்கப்பட்டது, அதில் ஒரு காசு கூட குறைக்கல. ஆனால் அந்த கூலி வாங்குறவங்களுக்கு சந்தோஷம் இல்லை. ஏன் சந்தோஷம் இல்லைன்னா, கடைசியில் வந்தவனுக்கும் அதே கூலி அவர் கொடுத்துட்டாரு, இவங்களுக்கு சந்தோஷம் இல்லை, சந்தோஷமே இல்லை. அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதில் அவங்களால மகிழ முடியல. ஏன்? தனக்கு பின் வந்தவனுக்கும் அதே நன்மை, இவங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. இந்த நம்ம கூட ஆராதிக்கிறவங்களை நம்ம மேன்மையை பார்க்க முடியலைன்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட நன்மைகளை நம்மால் அனுபவிக்க முடியாது. இன்னைக்கு அநேகருக்கு சந்தோஷம் இல்லை. ஏன்? சாப்பாடு இல்லாத நிலையா நல்லா இருக்கு, பணம் இல்லாத நிலையா எல்லாம் இருக்கு, வீடு இல்லாத நிலை எல்லாம் இருக்கு, ஆனால் நிம்மதி இல்லை. கூட இருக்கிறவர்களை மேன்மையா பார்க்காது. பரவாயில்ல, நான் காலிலேருந்து சாங்கி எனக்கு கொடுக்கப்பட்டதில் கொஞ்சம் குறைஞ்சி சந்தோஷம் நஷ்டம் ஆச்சுன்னா நான் அதில் நியாயம் இருக்கு. இப்போ எனக்கென்று ஆண்டவர் ஒன்று வச்சிருக்கிறார், அதில் எனக்கு குறைஞ்சி, ஆண்டவர் நீங்கள் சொன்னது கொடுக்கல ஆண்டவர், குறைச்சி கொடுத்துட்டீங்க ஆண்டவர், அதனால எனக்கு ஃபீல் ஆகுது, அதில் நியாயம் இருக்கு. உனக்கு சொல்லப்பட்டதில் நான் ஏதாவது குறைச்சேன்னா இல்லை. அவனுக்கு கொடுக்கறத வைத்து ஏன் உன் சந்தோஷத்தை தீர்மானிக்கிற? நம்மில் அநேகருடைய நிம்மதியை சந்தோஷத்தை தீர்மானிக்கிறது பிறனுடைய வளர்ச்சியிலும் வீழ்ச்சியும் வைத்துதான். சிலருடைய வீழ்ச்சி உங்களுக்கு சந்தோஷமா இருக்குதுன்னா நீங்க தேவனுக்குரியவர்களா இல்லைன்னு அர்த்தம். பிறனுடைய வளர்ச்சி உங்க சந்தோஷத்தை கெடுக்குதுன்னா நீங்கள் அவருடையவர்கள் இல்லைன்னு அர்த்தம்.
எனக்கு கொடுக்கப்பட்டது அல்லது எனக்கு உரியதுல குறையுதுன்னா நான் சந்தோஷம் குறைகிறதுல நியாயம் இருக்கு. எப்படி இருக்கணும்? நேரம் வந்தோடனே எனக்கு காலிலேருந்து சாயங்காலம் வரை வேலை பார்த்தாச்சு, எனக்கு நன்மை இருக்கு. ஒருத்தன் வர்ற, நான் இப்போ வந்து எனக்கும் ஆண்டவர் தந்தாங்க, பார்த்தீங்களா அவர் எவ்வளோ நல்லவர் பார்த்தீங்களா, இப்படி தான் நாங்கள் ப்ரைஸ் பண்ணியிருக்கணும். நம்ம எஜமான ப்ரைஸ் பண்ணியிருக்கணுமா? இல்லை. ஏன் முடியல? ஏன்னா நீ கூலிக்காக மட்டும் வந்த, அதனால முடியல. நீ எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்க வரல. எஜமானுடைய அவரை இதுல பிரைஸ் பண்ணியிருக்கணும்ல, துதிச்சிருக்கணும்ல, அந்த எஜமான புகழ்ந்து பாடி இருக்கணுமா வேண்டாமா? எவ்வளவு நல்ல எஜமான் பாத்தீங்களா? எனக்கு என்ன கொடுத்தாரோ, நான் காலையிலேருந்தே இருக்கிறேன், நான் இத்தனை வருஷம் இந்த சர்ச்சில் இருக்கிறேன், எனக்கு ஆண்டவர் என்ன நன்மை செய்தாரோ, வந்து நேற்று உங்களுக்கு இதே நன்மை செய்தார், எவ்வளவு நல்லவர் பார்த்தீங்களா, இப்படி சொல்லி இருக்கணுமா வேண்டாமா? சொல்ல முடியல. அதனால உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை, நமக்கு கொடுக்கப்பட்டதை நம்மால் அனுபவிக்க முடியவில்லை. அந்த ஆயக்காரனும் பரிசேயனும் சர்ச்சுக்கு ஜெபம் பண்ண போறாங்க. ஆயக்காரன் என்ன சொல்லி இருக்கணும்? ஆண்டவரே, என்ன நீங்க உபவாசம் பண்ண வச்சிங்க, தசமபாகம் கொடுக்க வச்சிங்க, கட்டளை எல்லாம் கைக்குள்ள வச்சிங்க, கிருபையா இன்னைக்கு சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, அவனையும் நீங்க நேசித்து கொண்டு வந்திருக்கிறீங்க, நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. அவன்கிட்ட போய் அவனை என்கரேஜ் பண்ணிருக்கணும்ல, தம்பி ஆண்டவர் ஒன்னையும் நேசிக்கிறாங்க பாத்தியா, ஒன்னையும் கொண்டு வந்திருக்கிறாங்க பாத்தியா, இந்த பரிசுத்தவான்கள் கூட்டத்தில் ஒன்னையும் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க பாத்தியா, அவர் ஒன்னு ரொம்ப நேசிக்கிறார் தம்பி, சொல்லி இருக்கணுமா வேண்டாமா? இது ஏற்றுக்கொள்ள முடியல. ஹல்லேலூயா. ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையா எண்ணணும். ரட்சிக்கப்பட்ட கூட ஆராதிக்கிறவங்களை மேன்மையா என்னைக்கு பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு அதுதான் உண்மையான அந்த தாழ்மையின் வெளிப்பாடு. பவுல் சீஷர்கள்ல இயேசுவோடு கூட அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள்ல ரொம்ப ஜூனியர் யார் அப்படின்னா பவுல். தூண்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேதுரு, யோவான், யாக்கோபு, மீதி எல்லா அப்போஸ்தலர்கள். ஏன் அப்படின்னா அவங்க எல்லாருமே இயேசுவோடு கூடவே சஞ்சரித்தவங்க. அவர் மாம்சமாய் வெளிப்பட்ட போது அவர் கூடவே இருந்தவங்க எல்லாத்துலயும். பவுல் அப்படி இல்லை, அவர் மரித்து உயிர்த்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு சந்திக்கப்பட்டவர். இன்னும் சொல்ல நம்மை போல சந்திக்கப்பட்டவர் தான் பவுல். ஆனா இந்த புதிய ஏற்பாட்டில் இருக்கிற 27 புஸ்தகங்கள்ல இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்ததாக அதிகம் பேசப்படுகிற பெயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பவுல் பெயர் தான். ரோமர் தொடங்கி, கொரிந்தியர் தொடங்கி, கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், தெசலோனிக்கேயருக்கு எழுதினது, தீத்துவுக்கு எழுதினது, தீமோத்தேயுக்கு எழுதினது, பிலமோனுக்கு எழுதினது, எபிரேயருக்கு எழுதினது. அது பெயர் கொடுக்கப்படாவிட்டாலும் அதில் எழுதப்பட்டிருக்கிற பதங்களை பார்த்தால் அது பவுலை கொண்டுதான் எழுதியிருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள். ஏறக்குறைய 14 புஸ்தகங்களை எழுதினது பவுலை கொண்டு. மார்பில் சாய்ந்திருந்த யோவானை கொண்டு கர்த்தர் சுவிசேஷத்தை எழுதினார், 3 நிருபங்களை எழுதினார், வெளிப்படுத்துகிற விசேஷத்தை எழுதினார். பேதுருவை கொண்டு 2 நிருபங்களை எழுதினார். இயேசுவின் சகோதரர்களாகிய யூதாவை கொண்டு, யாக்கோபை கொண்டு பொதுவான நிருபங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயுவை கொண்டு சுவிசேஷம், மார்க்குவை கொண்டு சுவிசேஷம், லூக்காவை கொண்டு சுவிசேஷங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான புஸ்தகங்கள் பவுலை கொண்டு கர்த்தர் எழுதினார். காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான். பவுல் சொல்லுகிறார், அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம், 20:19, வெகு மனத்தாழ்மையோடு இந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். நான் வெகு மனத்தாழ்மையோடு கர்த்தரை சேவித்தேன். நான் வெகு மனத்தாழ்மையோடு கர்த்தரை சேவித்தேன். அத்தனை பேர்ல படித்தவன் பவுல், பல மொழிகள் தெரிந்தவன் பவுல், வேதத்தை கற்று தேர்ந்தவன் பவுல். இந்த பவுல் சொல்றாரு, நான் வெகு மனத்தாழ்மையோடு கர்த்தரை சேவித்தேன். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை.
சவுல் இப்படி தாழ்த்தின போது அவனை தலைமையான ஸ்தானத்தில் அந்த மேன்மை இருந்த 30 பேர்ல பெஸ்ட் பிளேஸ்ல கொண்டு போய் வைக்கப்படுகிறான். தேவ சமூகத்தில் எவன் ஒருவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவனை கர்த்தர் உயர்த்துவதில் அவ்வளவு பிரியம் அவருக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மரியாளை பாருங்க, லூக்கா 1வது அதிகாரம் 48வது வசனத்திலே மரியாள் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். லூக்கா 1:48. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இப்ப எதை பார்க்கிறார்? தாழ்மையை பார்க்கிறார். இனி அடுத்த வார்த்தை இது முதல். இதோ இது முதல். இதோ இது முதல். எது முதல்? வேர்ட் பை வேர்டா வசனத்தை ரசிக்கணும். நம்ம பைபிள்ல இருக்கிற ஒவ்வொரு எழுத்தும் ஜீவன். பைபிள் நீங்க படிக்கும்போது அப்படிதான் நீங்க படிக்கணும். அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்துட்டார். இதோ இது முதல். இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். இது முதல். இது முதல். ஏன்னா எதை பார்த்துட்டாரு? தாழ்மையை பார்த்துட்டாரு. நம்ம தாழ்மையா இருக்க பல முயற்சிகளை பண்றோம், ஆனா அவரால் தாழ்மையை பார்க்க முடியல. எனவே தான் சொன்னேன், தேவன் மனுஷன் பார்க்கிறபடி பார்க்க மாட்டார். அப்படி சிம்பிளா இருந்துட்டு எப்படி பிரைஸ்லான்னு சொன்னாலாம் உடனே அவர் என்ன தாழ்மை அப்படிலாம் அவருக்கு எடுக்க மாட்டார். அவர் பார்த்தா தெரியணும் இவன்ட்ட தாழ்மை இருக்குன்னு. அது எங்க இருந்து வெளிப்படணும்? இருதயத்தில் இருந்து. மனத்தாழ்மை. பவுல் சொல்ற, நான் வெகு மனத்தாழ்மையோடு சேவித்தேன். கடந்த நாள் இதெல்லாம் தியானித்த போது நான் ஆண்டவர்கிட்ட சொன்ன வார்த்தை, என் இருதயத்தில் சொன்ன வார்த்தை, நம்மளும் ஒண்ணுமே கிடையாது. இவங்களை எப்படி இருந்திருக்காங்க, அதுக்கு பக்கத்தில் கூட போக முடியலையே. மரியாள் சொல்றாங்க, என் தாழ்மையை பார்த்துட்டாரு. அவர் என் தாழ்மையை பார்த்துட்டாரு. இது முதல். இது இயேசுவின் நாமத்தில் சொல்றேன். அவர் விரும்புகிற தாழ்மை உன்னில் என்னைக்கு வெளிப்படுகிறதோ அந்த செகண்ட்ல இருந்து யூ ஆர் பிளஸட். நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி. இது முதல் அப்படிதான் எல்லாரும் சொல்ல போறாங்க. இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். உன்னை சபிக்கப்பட்டவன் சொல்றாங்களா? கூட இருக்கிறவங்க சபிக்கப்பட்டவன் சொல்றாங்களா? உன்னால வேதனைன்னு சொல்றாங்களா? உன்னால நஷ்டம் சொல்றாங்களா? இந்த குடும்பத்துக்கு சாபமே நீதான் சொல்றாங்களா? எல்லா பேச்சுகளையும் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். எல்லா நிந்தையும் புரட்டி போடுவார். ஹalleluya. உன்ட தாழ்மை அவர் பார்க்கட்டும், அவர் கண்ணுக்கு தெரியட்டும். தாழ்மை, மனத்தாழ்மை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சவுல் இதை செய்தான். செய்தபோது அவனை அழைத்து கொண்டு போய் அந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் வைக்கிறாங்க. இவனுக்கு இன்னும் ஒன்றும் புரியல. அப்போ அந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் வைத்த பிறகுதான் 23வது வசனம். பின்பு சாமுவேல் சமையல்காரனை பார்த்து, கையிலே ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே, அதை கொண்டு வந்து வை என்றான். அப்போ எனக்கான பங்கு எனக்கு முன்னாடி வைக்கப்பட வேண்டுமானால் நான் முதலாவது இருக்க வேண்டிய இடத்துல வந்து இருக்கணும். அந்த இடத்துல வந்து என்னை கொண்டு போய் இருத்த என்னில் என்ன வெளிப்பட வேண்டும்? தாழ்மை. தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? கிருபை அளிக்கிறார். அந்த கிருபை தான் இந்த 30 பேரிலே தலைமையான இடத்துல அந்த சவுலை கொண்டு வந்து வைத்தது. அந்த கிருபை தான் குப்பையில் இருக்கிறவனை பிரபுக்களோடு கொண்டு வந்து வைக்கிறது. அந்த கிருபை தான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் எண்ணப்பட்ட பவுலை எல்லோரிலும் அதிகமாய் பிரயாசப்பட வைத்தது. அந்த கிருபை தான் இன்று நம்மை சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறது. அந்த கிருபை தான் நமக்கான ஸ்தானத்தில் நம்மை கொண்டு வந்து வைக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ எனக்கான பங்கை என் முன்னாடி வைக்கணும்னா நான் இருக்க வேண்டிய இடத்துல வந்து முதல்ல இருக்கணும். அதான் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்மைப்படுங்கள். நம் பிறருடைய வளர்ச்சியில எரிச்சலோ பிறருடைய வீழ்ச்சியில மகிழ்ச்சியோ இருக்குமானால் நம்மில் தாழ்மை எவ்வளவும் இல்லை என்று அர்த்தம். ஏன்? நம்மை விட பிறரை மேன்மையா எண்ணணும் தான் பைபிள் சொல்லி இருக்கு.
அப்ப நாம அப்படி எண்ணல. அப்படி எண்ணலைனாலே நம்ம மேட்டிமை இருக்கு, பெருமை இருக்குன்னு அர்த்தம். ஒருத்தங்க வீழ்ச்சியில நம்ம மகிழ்கிறது, ஒருத்தங்களுடைய வளர்ச்சியில நம்ம கொஞ்சம் அப்படி கஷ்டப்படுறதெல்லாம் தாழ்மையின் அடையாளம் அல்லது மேட்டிமையின் அடையாளம். அப்படிப்பட்ட நிலை நமக்கான ஸ்தானத்தில் நம்மளை கொண்டு வந்து நிறுத்த விடாது. ஏன்னா பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? எதிர்த்து நிற்கிறார். கர்த்தர் எதிர்த்து, உலகம் எதிர்த்து நின்றா கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறான்னு சொல்லி தப்பலாங்க. கர்த்தர் எதிர்த்து நின்றால் சில இடத்துல சொல்லுவார்ல தீர்க்கதரிசிகள்கிட்ட, இவங்களுக்காக ஜெபம் பண்ணிராதன்ட்டார். எரேமியாட்ட சொல்லுவார், இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் பண்ணாத நான் கேட்க மாட்டேன். ஏன்? கர்த்தர் எதிர்த்து நின்றார். உலகம் எதிர்த்து நின்னா நம்ம இயேசுவே நோக்கி கூப்பிட்டா கர்த்தர் இறங்குவார். கர்த்தர் எதிர்த்து நின்னா உலகமே சப்போர்ட்டா இருந்தாலும் பெருமை உள்ளவர்களை எதிர்த்து நிற்பார். தேவன் எதெல்லாம் நம்மளை எதிர்த்து நிற்கிறாரோ அந்த காரியம் வேண்டாம். கையற்ற தூரத்தில் வந்துட்டோம். 30 பேர்ல உனக்குன்னு ஒரு ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். சாதாரண இடம் கிடையாது, பிரஷியஸான இடம். நீ போய் அதில் உட்கார முடியாது, நாம போய் உட்கார முடியாது. அவர் தான் நம்மளை கொண்டு வந்து வைக்க முடியும். முயற்சி எடுக்காதே விழுந்து போவாய், காத்திரு, கொண்டு வந்து வைப்பார். கிருபையா இதுவரை கொண்டு வந்துட்டார், கிருபையா உன்னை வைப்பார். தாழ்மைப்படு, தேவ சமூகத்தில் மனத்தாழ்மைப்படு. ஐயோ 30 பேர் வந்துட்டாங்களே, போச்சு போச்சு இல்ல, நான் மட்டும் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தா கிடைச்சிருக்குமே, 30 பேர் வந்துட்டாங்களே போச்சு. அப்ப நம்ம மனசு ஆட்டோமேட்டிக்கா எதை சொல்ல ஆரம்பிச்சிடும் தெரியுமா? ஆண்டவரே இவங்களுக்கு கிடைச்சிடக்கூடாது, இவங்களுக்கு கிடைச்சிடக்கூடாது, அப்படிதானே சொல்லும். உனக்குரிய பங்கு 30ல் 300 வந்தாலும் அது மாற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அது உனக்கு தான் வரும். இது உலகம் கொடுக்கிற மாதிரி இல்லைங்க. ஃபர்ஸ்ட் பந்தியில் வரவங்களுக்கு நல்ல சாப்பாடு, கடைசி பந்தியில் வரவங்களுக்கு சாப்பாடு தீர்ந்துட்டுப்பா, நீ ஃபர்ஸ்டே வந்திருக்க கூடாதா இப்படின்னு உலகம் சொல்லும். அவர் அப்படி கிடையாது. ஆண்டவர் அப்படி கிடையாது. எனக்குரியத 30 அல்ல 3000 வந்தாலும் வேற யாருக்கும் அவர் கொடுக்க மாட்டார். இதுதான் நான் நம்பி இருக்கிற தேவன். எத்தனை பேர் நம்புறீங்க? இதை என் கூட சேர்ந்து சொல்ல முடியுமா? உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய பங்கை வேற யாருக்கும் கொடுக்க மாட்டார். ஏன்னா அவர் உண்மையுள்ளவர். அவர் உண்மையுள்ளவர். என்னை விட 30 எல்லாரும் பெருசா இருக்கலாம், என்னை விட படிச்சவங்களா இருக்கலாம், யாரா இருக்கலாம். என்னுடைய பங்கு சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய பங்கை வேற யாருக்கும் கொடுக்க மாட்டார். அவர் உண்மையுள்ளவர். என்னுடைய பங்கை வேற யாருக்கும் கொடுக்க மாட்டார். அவர் உண்மையுள்ளவர். அவர் உண்மையுள்ளவர். He is faithful God. எஃப் கொடுங்க. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. ஆமென். ஐயா நீரே, ஓ எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. ஐயா நீரே எனக்காக ஆமென். அப்பா ஓ ரந்தரபா ஷேபலரியா தரமௌரி பிக்கவலரியா தரம். ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனமா கேளுங்க. இவனுக்கான ஸ்தானத்தில் இவனை கொண்டு வைத்த பிறகுதான், அல்லது இவனுக்கான இடத்துல இவன் வந்து இருந்த பிறகுதான் சாமுவேல் சொல்லுகிறார், அந்த பங்கை எடுத்துக்கொண்டு வந்து வை. உனக்கான நன்மை வைக்கப்பட்டிருக்கிறது சகோதரா, உனக்கான ஆசீர்வாதம் வைக்கப்பட்டிருக்கிறது சகோதரி, உனக்கான பங்கு இருக்கிறது. நீ கழுவப்பட்டவன், நீ கழுவப்பட்டவள், நீ தெரிந்தெடுக்கப்பட்டவன், நீ தெரிந்தெடுக்கப்பட்டவள். ஆமென். அப்போ நான் அதை எப்போ சுதந்திரிக்கணும்? எப்போ சுதந்திரிக்க முடியும்? நீ இருக்க வேண்டிய இடத்துல வந்து இருக்கணும். நான் எப்படி வர, நீ எப்படி வர? தாழ்மைதான் அதற்கான ரூட். தேவ சமூகத்தில் வந்து தாழ்த்து, உன்னை விட்டு கொடு.
நீ வேற எதையும் பார்க்காத. அந்த இடத்துல 30 பேர் இருக்கிறாங்க. 30 பேரை விட அவன் தன்னை சிறியவனாய் பார்த்தான். ஆமென். ஆண்டவர் அந்த 30ல அவனை பெஸ்டா பார்க்கிறார். ஹalleluya. நீ உன்னை பெருமையா பார்க்காத, அவர் உன்னை சிறுமையா பார்க்க ஆரம்பிச்சிருவார். நீ உன்னை தாழ்த்தி பாரு, அவர் உன்னை மேன்மையா பார்க்க ஆரம்பிப்பார். ஆமென். இப்பொழுது சவுல் ஒரு வித்தியாசமான ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை கேட்கிறான். என்ன கேட்கிறான் அப்படின்னா, ஹே, அந்த பங்கை எடுத்துட்டு வா. இல்ல, சவுல் இதுவரை கேட்காதது, இப்ப அவன் காதுல கேட்குது. அப்படியே அந்த சமையல்காரன் போய் 24வது வசனம், அப்பொழுது சமையற்காரன் ஒரு முன்னந்தொடையையும் அதனோடு இருந்ததையும் எடுத்துக்கொண்டு வந்து அதை சவுலுக்கு முன் வைத்தான். இப்பொழுது இதுவரை காணாததை அவன் காண்கிறான். 23வது வசனம், இதுவரை கேட்காததை அவன் கேட்கிறான். 24வது வசனம், இதுவரை காணாததை காண்கிறான். எதற்காக இந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன் தெரியுமா? அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் செய்பவைகளை ஒரு கண்ணும் காணவில்லை, ஒரு காதும் கேட்கவில்லை. ஆமென். ஹalleluya. நீரே எல்லாம். அந்த வசனத்தை வாசிங்க, ஏசாயா 64:4. நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல், தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை அல்லாமல், அந்த வசனத்தை நல்ல, நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதில்லை, செவியால் உணர்ந்ததில்லை, அவைகளை கண்டதில்லை. இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது இங்கே சாமுவேலுக்கு மட்டும்தான் தெரியுது. வேற யாருக்கும் தெரியாது. கூட இருக்கிற 30 பேருக்கும் தெரியாது. சவுலின் வேலைக்காரனுக்கும் தெரியாது. சவுலுக்கும் தெரியாது. வந்திருந்துட்டான். தன்னை தேவ சமூகத்தில் மிகவும் தாழ்த்தினான். கர்த்தர் அவனை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு, இப்போ அதை எடுத்துட்டு வா, எடுத்துட்டு வா. உனக்கு ஒன்றும் இல்லைன்னு கலங்குறியா? உனக்கு எதுவுமே இல்லை, என் வாழ்க்கை இவ்வளவுதான் நினைக்கிறியா? நீ அறியாததும், நீ இதுவரை கேட்டிராததும், இதுவரை கண்டிராததுமான ஒரு நல்ல பங்கை அவர் உனக்காக வைத்திருக்கிறார். அது அவர் உனக்காய் செய்தது, அது அவர் உனக்காய் ஆயத்தம் பண்ணினது. இது உனக்காக வைக்கப்பட்டது. இதோ இது உனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. உன்னை விட முந்திரவங்களை குறித்து நீ எரிச்சல் அடையாத. உன்னை கீழே தள்ளி விடுறவங்க 10 பேர் இருப்பாங்க. உன் காலை பிடிச்சு இழுக்கிற 15 பேர் இருப்பாங்க. எதை குறித்து நீ ஒரி பண்ணாத. அவர் ஒன்னு ஒரு இடத்துல கொண்டு வந்து வைக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா 30 இல்ல, 300 இல்ல, 3000 இல்ல, 3 லட்சம் இல்ல, உலகமே எதிர்த்தால் அதை தடுக்க முடியாது, தடுக்க முடியாது. அதுதான் தாவீது சொல்றார், என்னுடைய உயர்தலத்தில் என்னை கொண்டு வந்து நிறுத்துவார். நிறுத்திட்டு, ஹே, இப்ப அதை எடுத்துட்டு வா. அப்போ அந்த ஸ்தானத்துல வர்றது வரைக்கும் இப்படி ஒரு பங்கு இருக்குன்னு யாருக்கு தெரியாது? சவுலுக்கு தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரியல. நமக்கு வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியணுமா? இருக்க வேண்டிய இடத்துல வந்துரு. நாளைக்கு என்னாவும் தெரியல. இன்னைக்கு உனக்கு ஒரு பங்கு இருக்குன்னு தெரியுமா? ஏதோ நீங்க சொல்றீங்க, கேட்க நல்லா இருக்கு, செய்தி கேட்க நல்லா இருக்கு, ஆமீன் போட்டதுக்கு அப்புறம் திருப்பியும் அதே கவலை, அதே துக்கம், அதே வருத்தம். இவனுக்கு இப்படி ஒரு பங்கு இருக்குன்னு இதுவரை தெரியாது. எப்போ தெரிய வந்துச்சுங்க? அவன் உட்கார வைக்க வேண்டிய இடத்துல கொண்டு வந்து இருந்த பிறகு. எனவேதான் இந்த மாதம் கர்த்தர் நமக்கு தந்த வாக்கு தத்தம், தரித்து நெல். சற்றே தரித்து நெல். எனக்கு வாங்கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ நெல்ல. நான் இந்த வார்த்தையை எனக்கான தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கொண்டேன். நான் இந்த வார்த்தையை 1ஆம் தேதி காலையில் பேசும்போது என் ஆவியில் அவ்வளோ உற்சாகம், பலன் இருந்துச்சு. அந்த செய்தியை கேட்டவங்களுக்கு தெரியும், நான் நம்புறேன். எனக்கு எத்தனை பேர் இந்த வார்த்தை எனக்கு தெரியல, நாளைக்கு என்னன்னு தெரியல. இதே கழுதையை தொலைஞ்ச கவலை தான். ஒரு பங்கு இருக்கு தெரியுமா உனக்கு? உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு தெரியுமா உனக்கு? இதுவரை நீ கேட்கல, இதுவரை நீ பார்க்கல. இவனுக்கு இதுவரை தெரியாது இப்படி ஒரு பங்கு எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது அவர் சமூகத்தில். அவன் தன் நினைச்சா இந்த இடத்துல இருக்கிறதுல நான் புதுசுன்னு. இந்த 30 பேர்ல நான் என்ன புதிய விசுவாசி, நான் நியூ கமர்.
அப்போ ஏதாவது என்ன இருந்தாலும் இந்த 30 இந்த 29 தாண்டி தான் இந்த 30வது ஒருத்தனுக்கு கிடைக்கும். எல்லாரும் எடுத்து போக மிச்சம் மீதி தான் கிடைக்கும் இல்ல. வருவாங்க, அழைக்கப்பட்டவங்க 30 பேர் உண்டுன்னு தெரியும் சாவுல. அதனாலதான் மற்ற 30 பேர் வர்றதுக்கு முன்னாடியே உனக்கான பங்கை நான் மாத்தி வச்சிட்டேன். ஹல்லேலூயா. என்னதான் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கட்டுங்க, ஏமேன், வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், விருந்துக்காரங்களா வராங்க, வீட்டில் சமைக்கிறாங்க, எப்படி பிள்ளைங்க சாப்பிட லேட் ஆகும் எல்லாம் தெரியும். எல்லா பெற்றோரும் செய்யற காரியம் என்ன? பிள்ளைங்களுக்குன்னு உள்ளதை மாத்தி வச்சிருவாங்க. மாத்தி வச்சிருவாங்க. வர்ற கெஸ்ட் நிறைய பேர் இருக்கலாம், எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு பிள்ளைங்க கடைசி வந்தாலும் அவங்களுக்குன்னு உள்ளதை எடுத்து அவங்கள்ட்ட கொடுப்பாங்க. பொல்லாதவர்களாக நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல பங்கை நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது. சவுல் இதுவரை கேட்கல, இதுவரை பார்க்கல, ஆனா இப்போ கேட்டான், இப்பொழுது பார்த்தான். காரணம் என்ன? அவனுக்கான ஸ்தானத்தில் அவன் வந்து இருத்தப்பட்டதுதான் காரணம். வேதத்தில் ஒரு அருமையான வார்த்தை இருக்கிறது, அது சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏசாயா 61:7, 61வது அதிகாரம் 7வது வசனம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, தங்கள் பாகத்தில் சந்தோஷம். அப்போ நமக்கான சந்தோஷம் கர்த்தர் எங்க வைத்திருக்கிறார்? நமக்குரிய பாகத்துல, நமக்குரிய பங்குல. நமக்கு வேற எதையும் தேடாத, வேற எதுலையும் உனக்கு நீ சந்தோஷத்தை தொலைக்க தான் செய்வியே தவிர சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. உனக்குன்னு ஆண்டவர் வச்சிருக்கிறார் தெரியுமா, அதுல தான் உனக்கான சந்தோஷம் இருக்கிறது. தங்கள் பாகம், தங்கள் பாகம். அந்த பாகம் எங்க இருக்கு? அப்பா சமூகத்தில் இருக்கு, நமக்காக ஆயத்தமாக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நீ கேட்கணும், அதை நீ அறியணும், அதை அறியணும், அதை கேட்கணும்னா நீ முதல்ல அவர் சமூகத்தில் வரணும். அவர் குறித்த இடத்துல நீ வந்து கொண்டு வந்து உட்கார வைக்கப்படணும். அப்போ ஆண்டவரை என்ன நீங்க இழுத்துட்டு போங்கப்பா. ரெகோபோத்துக்கு வந்த பிறகு தானே கர்த்தர் ஆயத்தம் பண்ணினதை அவனால பார்க்கவும் முடிந்தது, கேட்கவும் முடிந்தது. இன்னைக்கு என்ன இருக்குன்னே தெரியல நமக்கு லைஃப்ல. இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என்னுடைய ஓட்டம் என்று தெரிந்தால் எவ்வளவு தைரியமா இருக்கும். நம்மால எவ்வளவு தைரியமா ஃபேஸ் பண்ண முடியும். இன்னைக்கு ஃபேஸ் பண்ண முடியல. பேதுருக்கு தெரிஞ்சிட்டுல ஃபியூச்சர், வயசாகிறது வரை நான் ஊழியம் செய்வேன் ஆண்டவர் சொல்லிட்டார் பேதுருட்ட. இல்ல, பேதுருட்ட என்ன சொல்ற? உன்னுடைய முதிர் வயதுல உன்னை தூக்கிட்டு போவாங்க அப்படின்னு. அதன் அர்த்தம் என்ன? நீ கடைசி வரை இருப்ப பேதுரு, நீ நல்ல ஊழியம் செஞ்சுட்டு. என்ன, இயேசு கிறிஸ்து 33 வயசுல அவர் ஓட்டத்தை முடித்து மகிமையிலே போனார். பேதுரு ஏறக்குறைய அந்த ஸ்டேஜ் அவர் கூட இருக்கும்போது சொல்ற, பேதுரு உன் லைஃப் அப்படி கிடையாது, உன்னுடைய முதிர் வயதுல. அப்போ பேதுருக்கு தெரிஞ்சிட்டு. இப்படி இருக்கதான் ஏரோதையை பேதுருவை பிடிச்சு ஜெயில போடுறான். பேதுரு என்ன பண்ணார் தெரியுமா ஜெயில? அப்படி சொல்லிட்டு, என்ன இப்படி பண்ணிட்டீங்களே ஆண்டவரே, நாளைக்கு கழுத்தை வெட்ட போற ஆண்டவரே, என் சகோதரன் யாக்கோபுடைய கழுத்தை வெட்டிட்டான், நீ அடுத்து என்னோட கழுத்தை புலம்பல. அவர் படுத்து தூங்கிட்டார். அந்த கிருபை பேதுருக்கு. கெட்சமனிலும் தூங்கினார்ல, நல்லா படுத்து தூங்கினான்னு தெரியும். அவர் சொல்லிட்டார் என் லைஃப் என்னன்னு. அவருடைய வார்த்தையை மாத்த எந்த அதிகாரத்துக்கு முடியாது. சிலுவையில் அறையப்பட்டவன் கொஞ்ச நேரம் தாண்டி யார் அறையப்பட்டாலும் அவங்க முட்டுக்கு கீழே உடைக்கப்படணும். இது நியமம், ரோம சட்டம். இயேசுவோடு அறையப்பட்ட 2 பேருடைய முழங்கால்கள் முறிக்கப்பட்டது. ஆனால் இயேசுவின் எலும்பு முறிக்கப்படவில்லை. ஏன்? ரோம சட்டம் எழுதுறதுக்கு முன்னாடியே கர்த்தருடைய வசனம் எழுதப்பட்டு விட்டது, அவருடைய எலும்புகளில் ஒன்று முறிக்கப்படாது. வேதத்தில் ஒரு வார்த்தை உன்னை குறித்து எழுதப்பட்டது உண்டானால் உலகமே எதிர்த்தாலும் நீ கலங்க தேவையில்லை. ஆமென். அவர் என்ன சொன்னார் அதுதான் நடக்கும். ஆமென். அதை அறிய வேண்டாமா? நம்மை குறித்த வாழ்க்கையை அறிய வேண்டாமா? நம்மை குறித்த தேவனிடத்தில் உள்ள பங்கை அறிய வேண்டாமா? அதற்கு தான் தேவ சமூகத்தில் தரித்துனல். நித்தம் அவர் சமூகத்தை தேடு, அவரை நோக்கி பாரு, நோக்கி கூப்பிடு. அதை விட்டுட்டு வேற எதையும் செய்யாத. தேவனை தேடாமல் வேற எதையும் தேடாதே.
உனக்கு தென்படாது. தேவனை தேடு, அவர் சமூகத்தை நாடு. அவன் பிற உன்னை ஒருத்தரோடையும் கம்பேர் பண்ணாது, எல்லாரையும் மேன்மையாகவே எண்ணு. நீ தேவனுக்கு முன்பாக உன்னை தாழ்த்து. கர்த்தர் சொன்னார் அல்லவா, நாளை இந்நேரம் என்று. எஸ், தேவன் ஒரு நாளை குறித்திருக்கிறார், நேரத்தையும் குறித்திருக்கிறார். உனக்குரிய பங்கு, உனக்காய் வைக்கப்பட்டிருக்கிற பங்கு, இதுவரை நீ கேட்காதது, இதுவரை நீ காணாதது, நீ அதிலே சந்தோஷப்படும்படிக்கு அது உனக்கு முன்பாக வைக்கப்படும். அதை நீ சுதந்திரிக்கும்படிக்கு உனக்கு கிருபையும் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி தேவ சமூகத்திலே தாழ்த்தி, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நல்லவரே, உமக்கு நன்றி. உம்முடைய கிருபை பெரியதப்பா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தங்கள் பாகத்தில் சந்தோஷம் அடைவார்கள். எனக்குரிய பங்கு உங்ககிட்ட இருக்கு. நான் உங்ககிட்ட தேடாம வேற எங்கேயோ தேடிட்டு இருக்கிறேன். அவரிடத்துல இருக்கிறதுன்னு அவர்கிட்ட தான் நாங்க தேடணும். வேற எங்க தேட போறோம்? இங்க போய் பார்ப்போம், அங்க போய் பார்ப்போம், இங்க கொஞ்ச நாள் இருந்து பார்ப்போம், அங்க கொஞ்ச நாள் இருந்து பார்ப்போம். வாழ்க்கையில சந்தோஷத்தை எல்லாம் இழந்து இருக்கிறீங்கல்ல. கர்த்தர் அநேகரோடு பேசி இருக்கிறார். நமக்குரிய சந்தோஷம் ஒரு இடத்துல இருக்கிறது. இதுவரை நீ கேட்கல, அதன் அர்த்தம் நீ கேட்காமலே போக போறேன்னு இல்ல. இதுவரை பார்க்கல, இதுவரை நீ பார்க்கல, அதன் அர்த்தம் உன் கண்ணுக்கு இனி தெரியாமலே போகணும் கிடையாது. காண்பித்து தருவார். எனக்கென்று ஒரு பங்கு வைக்கப்பட்டது உண்டானால் என் கண் அதை பார்க்கும்படி தேவன் கிருபை செய்வார். என் காதுகள் அதை கேட்கும்படி தேவன் கிருபை செய்வார். அந்த நாள் வரை காத்திரு, அந்த நேரம் வரை காத்திரு. அந்த நேரத்தில் நீ அவர் சமூகத்தில் இருக்கணும். அந்த நேரத்தில் அவர் சமூகத்தில் நீ இருக்கணும். நீ தொலைஞ்சு போயிடாத. கழுத தொலைஞ்சிட்டு போட்டோம், நீ தொலைஞ்சு போயிடாத. நீ தொலைஞ்சு போயிடாத. அது நிறைய பேர் இருக்கிறாங்களே, இருக்கட்டும். நீ விசேஷித்தவன். சர்ச்சில் என்ன யாருக்குமே தெரியாது, அவருக்கு தெரியுமே, அழைத்தவருக்கு தெரியும். நீ விசேஷித்தவள். நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே, எனக்கான நன்மை நீங்க வைத்திருக்கிறீங்க. என்னுடைய வேலை வரும்போது அதை எனக்கு முன்னாடி வைத்து இதோ இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது. We love you, Father. ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராய் உயர்த்தி சொல்லுவோமா? ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பன்னவர், சொன்னதை செய்திடும். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. ஓ love you, Father. நம்புவே வரை ஏலராந்த நலரா என்னை கைவிடாதிரும் நாதா. என்ன
Hallelujah. என்னை கைவிடாதிரும் நான். Thank you, Father Jesus. என்ன நிந்த நேரிடி ஆமென். உமக்காக ஓரியாந்தனரே Thank you, Father Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. உமது பலம் ஈந்திடும் நம்புவே நீருதி வரை ஜீசஸ். எங்களுக்கான விசேஷித்த நன்மை நீங்க வச்சிருக்கிறீங்க. எங்களுக்கான வேலை வரும்போது அதை எடுத்து எங்க முன்னாடி வைக்க போறீங்க. இறுதி வரை உங்க சமூகத்திலே தரித்திருக்க எங்களுக்கு கிருபை இறுதி இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தேவ சமாதான கிருபை உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படி செய்யும். இந்த கூடுகை முழுவதையும் பொறுப்படுத்தி நடத்தினீர். நன்றி. எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரமும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.